வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசி பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருள் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகளை பயன்படுத்திட்டு இருக்கும் போதும் இதையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி தான் இருப்போம். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா பச்சை பயிரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால சுவையான ஸ்நாக்ஸ் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சேலட்டுகள் என பல உணவுகளை தயாரிக்கிறதுல பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஸோ ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால்கள் இருக்குங்க இல்லையா, தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நமக்கு நீக்கிட்டு நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே மேம்படுத்தும். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும்தான் வேணும், கெட்ட கொலஸ்ட்ரால்கள் தேவை கிடையாது. அதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து நீக்கிடும். இதனால ரத்த நாளங்கள் வழியாக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கிறதால தான் நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு. நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்காம குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் அது நமக்கு ஊட்டச்சத்துக்களை அளித்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். பச்சை பயிர் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்ற அந்த நார் சத்து நம்ம சாப்பிட்டு முடிச்ச ஒரு அந்த பச்சை பயிரை சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னா உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு திருப்தியான ஃபீலை கொடுக்கறதால அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இன்னும் நம்மளுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டோம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுல தான் கவனம் செலுத்துவோம். ஸோ பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ஹெல்ப் பண்ணும். இதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கான ஒரு சிறந்த உணவாக பச்சை பயிர் இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது பச்சை பயிறு. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது. இது தவிர ப்ரீபயோட்டிக்ஸ்களோட சிறந்த மூலமாக இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார் சத்து. இப்போ நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் வளமான அளவில் நார் சத்து இருக்கக்கூடிய குறிப்பாக பார்த்தோம்னா பொட்டாசியம் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய அந்த குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். குடல்களில் என்ன நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதால கழிவுகளை வெளியேற்றிடும். இப்போ கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறது பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளுமோ அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் நார் சத்து தான் பச்சை பயிரில் அதிகமாக இருக்க தவிர நமக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா இது உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ லோ கிளைசெமிக் கொண்டிருக்கு அப்படின்றத இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று தருவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய
ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரம் ரத்த உயிரணுக்கள், அதாவது அதே போல உயிரணுக்களுக்கு, அதாவது ஆக்சிஜன் சப்ளைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய உடலுக்கு கடத்தி செல்றதுக்கு ரத்த சிகப்பணுக்கள் வேணும். ஸோ அதுதான் ஹீமோகுளோபினை கொண்டு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஜிங்க் சத்தும் இரும்பு சத்தும் ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிகப்பணுக்களை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி பலம் பெற வைக்கப்படும் பொழுது இம்யூன் சிஸ்டம், ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதில் எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீனானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த செல்களை பராமரிக்கிறதுக்கும் அது சேதமாகாம தடுக்கிறதுக்கும் சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின். ஸோ அதனால நம்ம பச்சை பயிர் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது முகத்தில் எந்த விதமான முதுமையான தோற்றங்களும் இருக்காது. சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது நமக்கு சுருக்கங்கள் எதுவுமே நம்மளோட சருமத்தில் இருக்காது. ரத்த ஓட்டம் சருமத்தில் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது பாயக்கூடிய ரத்த ஓட்டத்திலையுமே கிருமிகள் எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு சருமம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும். நமக்கு அந்த வயசாகக்கூடிய தோற்றமெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக தலைமுடி நமக்கு இளம் வயசுலேயே கொட்டி போகிறது, வழுக்கை தொந்தரவுகள் ஏற்படுவது, இளம் வயசுலேயே இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்குமே பச்சை பயிர் நமக்கு உதவி பண்ணும். இதனால முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்து அளித்து முடியை அடர்த்தியாக வளர வைக்கக்கூடியதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும். சருமத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தலைமுடியை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்குமே நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக பச்சை பயிர் நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கும். ஸோ கோடை காலங்களில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதில் ஒன்று தான் அந்த உடல் சூடு அடைவது. உடல் சூடு அடைவதால் சருமத்தில் ஆங்காங்கே நிறைய கொப்புளங்கள் உண்டாகும், முகப்பருக்கள் ஏற்படும், சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது உடல் வெப்ப வாதத்துக்கு உள்ளாகும், நீர் சத்து குறையப்படுவதால் நம்மளால சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சி செயல்பட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இதை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரையோட பச்சை பயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு நமக்கு குறைக்கப்படும். நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட தடுக்கப்பட்டு நம்மளுடைய உடம்பு நீரேற்றத்தோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படும். கோடைக்கால பிரச்சனை மட்டும் கிடையாது, உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பலவிதமான சிக்கல்களை இதன் மூலமாக நம்ம தீர்த்து கொள்ளலாம். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது பச்சை பயிர். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது பச்சை பயிர் சாப்பிடும்போது தடுக்கப்படும். இப்போ வயசானவங்களுக்கு பச்சை பயிர் கொடுக்கும்போது மறதி ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு தவிர்க்கப்படும். ஏன்னா மறதி ஃபுல்லாக நம்ம நீக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பெரியவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிர் அவங்களுக்கு ஒரு கப் அளவு கொடுக்கலாம். ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி அனைவருமே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற பிரச்சனை ஏற்படாது. மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இருக்காது. மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் வெகுவாக அளவு பாய ஆரம்பிக்கும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம். இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு தொடர்ந்து பச்சை பயிர் உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. தினமும் சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.